ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா கிச்சன். இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு தண்டுக்கீரை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் தண்டுக்கீரை ஒரு கட்டு வாங்கினேன். அதை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு 4-5 டைம். அடியில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி நாம் வந்து பொரியல் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. சாப்பாட்டில் டெய்லியும் ஒவ்வொரு கீரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் இப்போது அடுப்பில் கடாயை வச்சாச்சு. கடாயை வச்சு காஞ்சதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். பாருங்கள், காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். அது கூடவே வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் டெய்லியும் சாப்பாட்டில் வந்து ஒவ்வொரு கீரை, ஏதாச்சும் ஒரு கீரை டெய்லியுமே நீங்கள் வந்து மதியம் சேர்த்து சாப்பாடு கொடுத்துடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கீரை வந்து. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட கீரை எல்லாத்தையும் நம்ம அள்ளி வச்சிடலாம். வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்ற மாதிரி. பாருங்கள், நம்ம வைக்கும்போது எவ்வளோ கீரை இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். நம்ம இதில் வந்து தண்ணியே ஊற்றக்கூடாது. நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால அந்த கீரையில் ஒட்டிக்கிட்டு அதை வச்சு நம்ம வந்து நல்லா வேக வச்சிடலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிட்டாச்சு. சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நான் வந்து துவரம்பருப்பு வேக வச்சது எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து அதை நல்லா நச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சைட் டிஷ். ரொம்ப ஹெல்த்தியானதும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம செய்யக்கூடிய ஒன்று தான். சூப்பரான ஒரு கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மித்ரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.